இந்த சிக்கன் அவுட்டர் லேயர் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ ஜூஸியாக இருக்கும் உள்ளேருந்து. ஸோ இந்த ரெசிபியை ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சு காமிச்சிருக்கேன். இது எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இப்போ நான் 6லேருந்து 7 சிக்கன் லெக் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி லைட்டாக கீறி எடுத்துக்கலாம். நீங்கள் கடையில் கூட இந்த மாதிரி கீறி வாங்கிக்கலாம். இப்படி கீறினா மட்டும்தான் உங்களுக்கு சிக்கன் உள்ள வரைக்கும் நல்லா அந்த மசாலா போய் சேரும். இப்போ நான் எல்லா லெக்கையும் இந்த மாதிரி கீறிட்டு அதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன் பவுலில். இப்போ அதில் வந்து தண்ணி ஊற்றிடலாம். நம்ம தண்ணி ஊற்றிட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். 30 மினிட்ஸ்க்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து நம்மளுக்கு என்னென்ன மசாலா தேவைன்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், அதாவது மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அப்புறம் சீரகத்தூள் எல்லாமே ஒரு ஸ்பூன். அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சிக்கனில் என்னென்ன மசாலா சேர்க்கணும்னு சொல்லிடுறேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, மிளகாய், மல்லி, சீரகம், இது எல்லாத்தையுமே அதில் சேர்த்துடலாம். அடுத்து வந்து ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை இதில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், அதாவது 3 ஸ்பூன் தயிர் இல்லை 1 டேபிள் ஸ்பூன் தயிர். அப்புறம் 1 ஸ்பூன் வந்து கசூரி மேத்தி, அது வந்து ட்ரைடு வெந்தய இலை, அதை வந்து கடையில் கிடைக்குது. இதை வந்து இப்படி கையிலேயே கசக்கி இதில் தூவி போட்டுடலாம். இதோடைய ஃப்ரேக்னன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து வந்து ஒரு முட்டையை இதில் வந்து உடச்சி ஊற்றிடலாம். இது ரொம்பவே சாஃப்ட் கொடுக்கும் இந்த சிக்கனுக்கு. ஸோ முட்டை கண்டிப்பாக போட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒன்று சேர்ந்தாப்புல நல்லா அந்த கட்டு நம்ம அதில் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளெல்லாம் போகிற மாதிரி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஊற வச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து சோள மாவு, அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளவர், அரிசி மாவு, இது ரெண்டையுமே சேர்த்து இந்த மாதிரி நம்ம நல்லா கோட் பண்ணி சிக்கனை கொஞ்சம் நல்லா மசாஜ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சைடில் எண்ணெய் நல்லா சூடாயிட்ருக்கு. அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. அதை அப்படியே எடுத்து ஒரு சிக்கனாக அதுக்குள்ளே போட்டு நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைடு ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ் கொடுங்க மீடியம் ஃப்ளேமில். அப்புறம் திருப்பி போடுங்க. திருப்பி போட்டுட்டு அடுத்த சைடையும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு. கொஞ்சம் கூட தவாவில் ஒட்டவே இல்லை, அந்த அளவுக்கு கோட்டாகி சூப்பராக வந்திருக்கு. இப்போ ஃப்ரைட் சிக்கன் லெக் பீஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சுட சுட சாப்பிடுங்க. நான் முதலே காமிச்ச மாதிரி இது செம்ம கிறிஸ்பியாக இருக்கும். வெளியிலேருந்து உள்ளேருந்து செம்ம ஜூஸியாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.